கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக் சீரீஸில் நான் சின்ன வயசில் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஹெல்தியான பாசிப்பருப்பு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு புட்டு பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு கிரைண்டரில் சேர்த்து தண்ணி கம்மியாக சேர்த்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் தான் அரைக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு கிடைக்கும். இது ஒரு இட்லி தட்டு இல்லட்டா ஸ்ட்ரீமர் பிளேட்டில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் இதில் நல்லா வெந்துடும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பொடி பண்ணணும். உணராம இருக்கிறதுக்கு துணி வச்சு மூடிருங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே இண்டஸ் வேலில இருந்து வாங்கினதுங்க. இவங்க பாத்திரம் எல்லாமே 100% நேச்சுரலாவும் எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாம நல்ல ஸ்ட்ராங்காவும் அடிகனமாவும் இருக்கிறனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆயா 12 கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தீங்கன்னா பூ மாதிரி உதிரியா சாஃப்டா கிடைக்கும். இன்னொரு கடாயில 1.25 கப் துருவன வெல்லம் சேர்த்திருக்கிறேன். இதுல 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தூசி இருந்தா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளப்பாகோட பதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவும் லைட்டா பிசு பிசு பதம் வரையுமே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஏலக்காய் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்து கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேற எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இந்த சீரீஸ்ல போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.